நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம எப்பயாச்சும் குழம்பு செய்யறதுக்கும் இல்லை பொரியல் செய்யறதுக்கும் வெண்டைக்காய் நம்ம ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணேன். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வெண்டைக்காய் நீங்கள் இது போல் அழகாக நீங்கள் எத்தனை உங்கள் கையில் வைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லப்பர் எடுத்துக்கலாங்க. லப்பர் எடுத்துகிட்டு அந்த வெண்டைக்காய் நல்லா லப்பரை டைட்டாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், லப்பரை நம்ம டைட்டாக போட்டாச்சு. அந்த லப்பரை நீங்கள் சென்ட்ரல் தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் பிளேட்டை சைடில் வச்சுட்டு ஒரு காய் வெட்டுற கட்டிங் போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயோட மேல் பகுதி தானே அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரே டைமில் வெண்டைக்காய் முன்பகுதி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல் வெண்டைக்காயோட வெளிப்பக்கம் பாருங்கள், அந்த பின்னாடி சைடு இதே போல் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்ட பின்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்னசாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் பெரிய பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் கட் பண்ணிக்கிட்டுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் லப்பர் அழகாக இப்படி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தட். ஒரே ஷேப்பில் வெண்டைக்காய் வேணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த வெண்டைக்காய் ஃபுல்லாகவே ரொம்ப குட்டி குட்டி நறுக்குனாலும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாக வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், அடுத்த ரோல் அதே மாதிரி எடுத்துருக்கேன். திரும்பவும் நம்ம 2 பக்கம் கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சின்ன சின்ன சைஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதனால ரொம்பவே டைமும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.